வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 1st ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின்: எந்த மாநிலத்தில் நடந்த மருணி மற்றும் லிம்போ அல்லது சுப்பா சிக்கிம், லோஷா மற்றும் ஜகோய் மணிப்பூர், ரிகம்பதா மற்றும் போனியோக்சி அருணாச்சல பிரதேசம், மர்தானா ஜூமர் மற்றும் கட்சா ஜார்க்கண்ட். ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்திய சென், கோபிநாத் பர்டோலி மற்றும் ரவிசங்கர் 1999ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சத்யன்யா மகாபிரபுவா கௌரங்கா மற்றும் விஸ்வம்பர்னு சொல்லுவாங்க. பக்தி இயக்கத்துல முதல் முறையா கீர்த்தனைகள் அறிமுகப்படுத்தினது சைத்தன்யா மகாபிரபு. அவசர நிலையின் போது அடிப்படைகள் உரிமைகள் இடைநிறுத்தத்தை ஜெர்மனி நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 20 அரசியலமைப்பு திருத்தத்தை சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சௌபாகிய யோஜனா மின் அமைச்சகம் 2017, PM உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016, ஸ்டாண்டப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016, பிரதமர் ஷரமகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019, அடல் பூஜ்ல யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. சமீபத்தில் இந்த மாநிலத்தில் பிராசிசின் மென் பிராசிசன மென்மிலியாசா காசியானா என்ற புதிய புஞ்ச இனம் கண்டுபிடிக்கப்பட்டது மேகாலயா. AI சிறப்பு மையத்தை நிறுவ டியாகின் பல்கலைக்கழகத்துடன் எந்த மாநிலம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? தெலுங்கானா. வீராங்கனா துர்காவதி புலிகள் காப்பகம் மத்திய பிரதேசத்தின் எத்தனாவது சிறுத்தை வாழ்விடமாக இருக்கும்? 3வது. கடைசி மாவோயிஸ்ட் லக்ஷ்மி உடுப்பியில் சரணடைந்த பிறகு எந்த மாநிலம் தன்னை நக்சல் இல்லாதது என்று அறிவித்தது? கர்நாடகா. சிலிவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அதாவது சிலி நாட்டுடைய அதிபர் ஜோஸ் ஆண்டனியோ கோஸ்ட். இர்ஃபான் அலி கயானாவுடைய ஜனாதிபதி. CP ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் 15வது துணை ஜனாதிபதி. ஆன்டின் சரண் விராகுல் தாய்லாந்து பிரதமர். பேட்ரிக் ஹெர்மனி சிச்சுலஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. பேட்ரிகோ பாஸ் பொலிவியா ஜனாதிபதி. பால் பியா கேமரூன். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதை வென்ற ரயில் நிலையம் எது? மியானா. ஆசிம் பிரேம்ஜி அறக்கட்டளை ஐகானிக் சேஞ்ச்மேக்கர் விருது வாங்கியிருக்கு. DRDO வணிக வரி சேஞ்ச்மேக்கர் விருது. IUCN இருந்து நல்ல மதிப்பீட்டை பெற்ற இந்தியாவின் ஒரே இயற்கை உலக பாரம்பரிய தளம் கஞ்சன்ஜுங்கா. ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட் கார்பரேட் நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவதற்கான கோல்டன் பீகாக் விருது. 2025ஆம் ஆண்டுக்கான செயற்கை நுண்ணறிவு அதிர்வு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? 3வதுல இருக்கும். அமெரிக்கா முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க, சைனா 2வது பிடிச்சிருக்காங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் எரிசக்தி மாற்ற குறியீடுல 71, நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடுல 99, உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடுல 38, CFA உலகளாவிய ஓய்வூதிய குறியீடுல 52, WDMMA தரவரிசையில் நம்ம 3வது இடத்துல இருக்கும். சூரிய ஆற்றல் உற்பத்தியாளர் பட்டியல 3, காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடுல 23, ஆசிய மின் குறியீடுல 3. சேவை வழங்குநர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியது? சுற்றுலா. 2009ல இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. மெர்காசூர் அப்படிங்கிற அமைப்பு தென் அமெரிக்க நாட்டுல 1991ல ஆசியனின் ஒப்பந்தம் மூலமா உருவாச்சு. வியட்நாம் ஹனோயில நடந்த ஐநா சைபர் குற்ற மாநாட்டுல 72 நாடுகள் கையெழுத்திட்டு இருக்காங்க. துருவ மற்றும் பெருங்கடல் ஆராய்ச்சிக்கான தேசிய மையம் 1998ல உருவாச்சு. தொலைத்தொடர்பு அமைச்சகம் சம்பன் போர்ட்டலை உருவாக்கியிருக்காங்க. குடிமக்கள் நலத்திட்ட தகவல்களை எளிதாக அணுகுவதற்கு மேரி யோஜனா போர்ட்டலை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? உத்தரகாண்ட். சீரான சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் உத்தரகாண்ட். இந்தியாவின் முதல் ரோடோடென்ட்ரன் தோட்டம் உத்தரகாண்ட்ல அமைஞ்சிருக்கு. யோகா கொள்கையை செயல்படுத்திய முதல் இந்திய மாநிலம் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் மாநிலம் காலநிலை அப்படிங்கிற நடவடிக்கை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட மோய் நதி எந்த 2 நாடுகளுக்கு இடையே எல்லையை உருவாக்குகிறது? தாய்லாந்து மற்றும் மியான்மர்.